பாரியர்த்தன் சித்தார்த்தன் நான் செய்த தவறுக்கு உன் காலில் விழுகிறேன் மன்னித்து விடுகின்றேன். இந்த அதாவது ருத்ரபாலன் அதாவது அர்ஜுனன் தெரிந்த உடனே அதாவது அவர் காலில் வணங்கிய உடனே அந்த பேடியார் அர்ஜுனன் பார்த்தால் அந்த ஆயத்தை எடுத்து 2 ஆயத்தை தட்டிய உடனே அந்த மழக்கத்திலே ருத்ரபாலன் கீழே விழுந்து விட்டார். மழக்கம் தெளிவதற்குள்ளாக ஆணத்தை எடுத்து விட்டார் பேடி. விட்ட உடனே துரியோதனன் பார்த்தார் எப்படி அர்ஜுனன் மாணவன் தெரிந்து அவன் அதாவது மாடுகளை விட்டுவிட்டு நாட்டுக்கு சென்று விட்டார். அந்த சமாச்சாரம் அதாவது உடனே அதாவது பேடியா இருக்கும்படியான அதாவது பேடி அழைத்து ருத்ரபாலன் ஐயா நீங்கள் பாரியரசன் நீங்கள் ரதத்திலே அமருங்கள் நான் ரதம் ஓட்டுறேன் பேடியை உட்கார வைத்து ரதம் ஓட்டி கொண்டு வர்றான் ருத்ரபாலன். இதுக்குள்ளே தென்கோடி காலத்தில் இருந்த அதாவது விளாட மன்னனும் விளாட மன்னனும் எங்குபட்டையும் ஓடி வந்து பார்த்த உடனே இல்லையும் இல்லை பேடியும் இல்லை இருவரும் பாச்சை ஆடுகிறார்கள். தர்மர் அதாவது எங்கப்பட்ட என்ன சொல்கிறார் ஜெயிப்பான் என்று அவர் பாச்சை ஆடுகிறார். அதாவது விளாட மன்னன் என் மகன் ஜெயிப்பான் பாச்சை ஆடுகின்ற சமயம் விளாடம் போட்ட பாச்சகா எகிரி கெங்கப்பட்ட நெற்றிலே காயம் பட்டு விட்டது. படிமாதம் அம்மன் வந்து முந்தானியால் துடைத்தது. பார்த்தார் விளாட மன்னன் எங்கப்பட்டிருக்கும் படிமாத அம்மனுக்கும் என்ன உறவிற்கும் யோசனை செய்து கொண்டிருக்கின்ற சமயம் ருத்ரபாலன் ஓடி வந்து அப்பா ராஜாக்கள் தான் நம்ம இருக்கான்னு சொன்ன உடனே பார்த்தார் எப்போது நீங்கள் எங்களிடத்தை காலம் கழித்தபடியா என் மகனா இருக்க ருத்ரையை தருகிறேன் என்று பேடிக்கு சொன்னார். பேடி பார்த்தார் நாட்டையும் கற்றுக் கொடுத்து குருவாக வேண்டும் எனக்கு தேவையில்லை என் மகனா இருக்கபடியான அபிமன்னன் கூட சொல்ல அபிமன்னனுக்கும் ருத்தரிக்கும் திருமணத்தை முடித்து உபலாயின் ஒரு நாட்டை சீதனமாக கொடுத்தார். அதாவது விளாட மன்னன் அந்த உபலாய் நாட்டிலே குடியேறுகிறார்கள் இவர் ராஜாக்கள். இதுக்கு மேல நான் நாடு கேட்க போகிறார். ஸ்ரீமகா பாத்திரம் பாகமா இருக்கபடியான விளாட பருவம் மாடுபிடி சண்டை நாடமாடி முற்று பெற்றது. ஆடி பேர் கண்ணால் பதவர் காதல் கேடப்பெறும் அப்பனுடைய அளவற்றி சில சேமத்துடன் வாழ வேண்டும். இரவு மேடையில் நடந்து